இளமதி சொன்னா கேளுமா. அப்பா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்கப்பா, விட்டுருங்க. ஒருத்தவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல யார் மேலயாவது இருக்கிற பயத்துல சொல்றாங்களான்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும்பா. அந்த பெரியவரோட முகமே சரியில்லை. அவர் முகத்துல அவ்வளவு குழப்பமும் பயமும் தெரிஞ்சது. என்னம்மா நீ? கொலைகாரனுக்கு கூட தன் பக்கத்து நியாயத்தை சொல்றதுக்கோ நிரூபிக்கிறதுக்கோ வாய்ப்பு கொடுக்கறாங்கம்மா. நீ என்னம்மா பரம கூட்டிட்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெரியவரை உடனே திருப்பி அனுப்பிட்ட? இப்ப என்னப்பா பண்ண சொல்றீங்க? எதா இருந்தாலும் தீர விசாரிக்கணுமா. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்துல நீ பண்ணது சரியானு நீயே சொல்லுமா. எல்லா விஷயத்திலயும் நீ தீர விசாரிச்சு நல்லா யோசிச்சு தானமா முடிவெடுப்ப. பரம விஷயத்துல மட்டும் ஏமா நீ பரம குற்றவாளின்னு முடிவு எடுத்துட்டு எல்லாத்தையும் பாக்குற? இப்ப என்னப்பா பண்ணணும்? வேணும்னா அந்த ஆசிரமத்துக்கே நம்ம நேர்ல போய் பார்க்கலாமா? நமக்கு தான் அந்த ஆசிரமம் தெரியுமே. இப்போ சொன்னியே இது சரியான முடிவுமா? சரி சரி, நான் போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அப்பா இந்த ஏற்பாட்டையாவது ஒழுங்கா பண்ண சொல்லுங்க. அங்க இருக்கிறவங்களையும் மிரட்ட வேணான்னு சொல்லுங்கப்பா உங்க பரம கிட்ட. இளமதி அவன் அப்படி பண்ணலன்னு சொன்னா நீ நம்ப போறதில்ல. நீதான் ஆசிரமத்துக்கு வந்து பார்க்க போறல்ல, அப்போ உனக்கு எல்லாம் புரியுமா. பரம மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? என்னோட நம்பிக்கையே அவன் எப்பவுமே பொய்யாக்க மாட்டாமா. நீ போய் சாமியை கும்பிடு, நான் ஆசிரமத்துக்கு போக வேண்டிய ஏற்பாட்டை பாக்குறேன். இளமதி, என்ன இளமதி, சாமி கும்பிடலையா? இல்ல சார், இனிமேதான். சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். வாங்க வாங்க, புதுசா கல்யாணம் ஆகி முறையா கோயிலுக்கு வரீங்க போல. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த 10வது மாசத்திலே உங்க கையில குழந்தை இருக்கும். ஏன் சாமி, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா வந்தாலே புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணுமா? ஏன் தெரிஞ்சவங்களா இருக்க கூடாதா? இவரு இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பார்த்தா தெரியல? எனக்கு தெரிஞ்சவர் அவ்வளவுதான். சும்மா கண்டதையும் உளராதீங்க. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க எங்களை என்ன நினைப்பாங்க? எப்படி எல்லாம் பேசுவாங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒன்னா வந்தீங்களா, பார்க்கவும் லட்சணமா இருந்தீங்களா, நான் அதான் அப்படி சொல்லிட்டேம்மா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கம்மா. சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி விடுங்க, ஏதோ நீங்க தெரியாம சொல்லிட்டீங்க, நாங்க எதுவும் மனசுல வச்சுக்கல. இந்தாங்க, நீங்க போய் பூஜை பண்ணுங்க. கொடுங்க.